Hi friends, welcome to NILA Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போறோம். இந்த வெயில் காலத்துல உடம்புக்கு எனர்ஜி கொடுக்க மாதிரியான ஒரு லெமன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். இதுக்காக நான் இங்க 3 லெமன் எடுத்திருக்கேன். சின்ன சைஸா இருக்கிறதுனால 3 எடுத்திருக்கேன். பெரிய சைஸா இருந்தா 2 எடுத்தா போதும். அடுத்ததாக ஒரு கிரேட்டர் எடுத்துக்கோங்க, கேரட் சீவுற கிரேட்டர். இதில் நம்ம இந்த லெமனோட மேல் பகுதியை கிரேட் பண்ணி எடுக்கணும். இந்த எல்லோ கலராக இருக்கிறது மட்டும்தான் நம்ம கிரேட் பண்ணி எடுக்கணும். உள்ளுக்குள்ளே உள்ள வெள்ளையை எடுக்க வேண்டாம். இந்த லைட்டாக மேலே உள்ளதை இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அந்த எல்லோ மட்டும் நமக்கு கிடைக்கும். உள்ளுக்குள்ளே வெள்ளையை எடுக்கக்கூடாது, அதை எடுத்தால் கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும். இப்போ நான் 3 லெமனையும் கிரேட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இது போதும். 4 கிளாஸ், சாதாரணமான ஒரு சின்ன கிளாஸ் 4 கிளாஸுக்கு தயார் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு போதும். அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்தா அந்த லெமனோட தோலை சேர்த்துடலாம். அது கூடவே 4 பாதாம் சேர்த்துக்கலாம். இது நம்ம ட்ரிங்குக்கு ஒரு ஒயிட் கலரிஷ் கொடுக்கும். அதோட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இது கூட லெமன் ஜூஸ், நான் 2 லெமனோட ஜூஸ் எடுத்திருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. நம்ம சேர்த்த பாதாம், இஞ்சி துண்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இது கூடவே இன்னும் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம இதை வடிகட்டி எடுத்துடலாம். ஒரு வடிகட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை வடிகட்டிடலாம். நம்ம சேர்த்த பாதாம், இஞ்சி அதோடைய துகள்கள்லாம் இருக்கும். நம்ம வடிகட்டி எடுத்தோடனே கிளியரான ஜூஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ நமக்கு கிளியரான ஜூஸ் கிடச்சிருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுகர் தேவைன்னா இன்னும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம தேவையான அளவுக்கு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்தா ஜூஸ் சேர்த்துடலாம். நம்ம பாதாம் சேர்த்ததுனால தான் இந்த ஒயிட் கலர் நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்ததாக நான் இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதையை ஊற வச்சுருந்தேன். இதையும் இப்போ கொஞ்சமாக சேர்த்துடலாம். இப்போ லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெயில் காலத்தில் நல்ல எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்கு தான் இது. நீங்கள் எப்போதும் பண்ணத மாதிரி லெமன் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபிக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.